ஹாய் காய்ஸ், நீ நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஒன் பீஸில் நம்ம ஸ்டார்கட் ஸ்க்ரூ எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரூ ஈஸ்ட் ப்ளூலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம லூஃபி அங்கேருந்து தான் வந்திருப்பான். அவன் அப்படி பைரட் ஆகிறன்னு சொல்லிட்டு வில்லேஜ் விட்டு வந்ததுக்கப்புறமா அவன் ஒரு பைரட் க்ரூ கிட்ட மாட்டிக்குவான். லூஃபி மாட்டிக்கிட்டான்னு சொல்றதை விட நம்ம லூஃபி கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தலைவன் வச்சு செஞ்சிருப்பான். இதுக்கப்புறமா நம்ம லூஃபி ஒரு இடத்துக்கு போவான். அங்கே நம்ம ஜோரோவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜோரோவை பற்றி பேசின உடனே அதை கேட்டு நம்ம லூஃபிக்கு ஜோரோவை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அவனை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரூமெட்னு முடிவே பண்ணியிருந்திருப்பான். லூஃபியும் ஜோரோ கிட்ட போய் என் குரூவில் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ ஜோரோ முடியாதுன்னு இருப்பான். அதுக்கப்புறமா உங்க ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு தான் நம்ம ஜோரோவும் லூஃபி கூட சேர்ந்திருப்பான். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டார்கட் பைரட்ஸோட ஃபர்ஸ்ட் குரூமெட்டா நம்ம ஜோரோ வந்திருப்பாப்ல. ஜோரோவை பத்தி நீங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல லைஃப் ஆஃப் ஜோரோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம ஸ்டார்கட் ஸ்க்ரூவோட செகண்ட் குரூமெட் யாருன்னா நம்ம உசோப் தான். உசோப்பை நம்ம சிரப் வில்லேஜ்ல ஒரு வாழு பையனா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா தான் பார்த்துருந்துருப்போம். உசோப்பும் நம்ம கையா கிட்ட நான் அந்த மாதிரி பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட அட்வென்ச்சர்ஸ் பண்ணியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். என்னதான் நம்ம தலைவன் உசோப்பு போய் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு இந்த சீயோட ஒரு பிரேவஸ்ட் வாரியரா மாறணும்னு தான் ஆசையா இருந்திருக்கும். நம்ம உசோப்பு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம லூஃபி, ஜோரோ, நாமி இவங்க 3 பேர் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இன்னொன்னு தெரிய வரும், நம்ம கையா கூட இருக்கிறவன் பட்லரே கிடையாது, ஒரு பைரட்னு. அப்புறம் என்ன, அங்க சண்டை போட்டு அவன் மண்டையை உடைச்சிட்டு கிளம்பும் போது நம்ம உசோப்பு நான் பிரேவஸ்ட் வாரியரா மாற போறேன், அதுக்காக அட்வென்ச்சர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். அப்போ நம்ம லூஃபி நீ ஏன்டா தனியா போற, வந்து எங்க குரூவிலே சேர்ந்து எங்க கூட பயணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படிதான் நம்ம ஸ்டார்கட் ஸ்க்ரூவோட செகண்ட் மெம்பரா நம்ம உசோப் மாறி இருப்பான். நம்ம ஸ்டார்கட் ஸ்க்ரூவோட தேர்ட் மெம்பரா நம்ம சாஞ்சி தான் ஜாயின் பண்ணியிருப்பான். நம்ம லூஃபி அவங்க குரூவில ஒரு குக்கு வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருப்பான். அப்பதான் நம்ம சாஞ்சியை பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாஞ்சி என்ன பண்ணிருப்பானா, பசியின வந்தவன் பைரட்டா இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். சாஞ்சி பண்ணதை பார்த்த லூஃபி இந்த மாதிரி ஒருத்தன் தான் எங்களுக்கு குக்கா வேணும்னு சொல்லி எங்க குரூவுக்கு குக்கா வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம சாஞ்சிக்கிட்டே கேட்டு இருந்திருப்பான். இப்படி நம்ம லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சாஞ்சி சோறு போட்ட குத்ததுக்காக அங்க டான் கிரிக் சண்டையை கிளப்பி இருந்திருப்பான். இப்படியே கஷ்டப்பட்டு நம்ம லூஃபி அவங்களோட சண்டையை போட்டு மண்டையை உடச்சதுக்கு அப்புறமா நம்ம சாஞ்சியும் ஜெஃப்பும் சேர்ந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு காட்டுவாங்க. நம்ம ஜெஃப் இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாஞ்சி கொடுத்துட்டு அவர் எதுவுமே சாப்பிடாம இருந்திருப்பாரு. இந்த உண்மையை சாஞ்சி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். இதுக்கப்புறமா ஆல் ப்ளூக்கு போகணும் அப்படின்ற நம்ம சாஞ்சியோட கனவை நிறைவேற்றுறதுக்காக ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு டிராமாவை போட்டு சாஞ்சி அனுப்ப பார்த்திருப்பாங்க. அதை சாஞ்சியும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம குரூல வந்து ஜாயின் ஆயிருந்திருப்பாப்புல. இப்படிதான் நம்ம சாஞ்சி ஸ்டார்கட்ஸோட தேர்ட் குரூமெட்டா வந்து ஜாயின் ஆயிருந்திருப்பான். அடுத்த குரூமெட் யாருன்னா அது நம்ம நாமி தான். முட்டா பேரே நாமி ஸ்டார்டிங்ல இருந்தே குரூல இருக்காடா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, என்னதான் நாமி ஸ்டார்டிங்ல இருந்தே குரூக்குள்ள இருந்தாலும் ஆனா அவங்க குரூல ஜாயின் பண்ணி இருக்க மாட்டாங்க. அவங்க அர்லாங் பைரட்ஸ்ல தான் இருந்திருப்பாங்க. அப்பயும் ஆக்சுவலா அர்லாங் கிட்ட நம்ம நாமி வந்து ஒரு டீலிங் போட்டு இருந்திருப்பா. அந்த டீலிங் என்னன்னா, நம்ம நாமி 100 மில்லியன் பெரிஸ் கொடுத்துட்டா அர்லாங் வந்து அவங்களோட வில்லேஜை விட்டுறணும். இதுதான் அவங்களோட டீலிங்கா இருந்திருக்கும். அதுக்காக நம்ம நாமி என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு பைரட் குரூக்குள்ளயும் போய் அவங்க ஆட்டை போட்டு வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸரை இவங்க ஆட்டையை போட்டு வந்திருப்பாங்க. இப்படிதான் நம்ம ஸ்டார்கட்ஸ் கூட அவங்க வந்திருந்திருப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு நம்ம நாமி எப்படியோ 100 மில்லியன் பெரிஸ் சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க. ஆனா அர்லாங் பையன் நேவிக்கோட சேர்ந்து நம்ம நாமியை ஏமாத்திடுவான். அதுக்கப்புறமா கையில கத்தி எடுத்து குத்துன்னு குத்திட்டு நம்ம லூஃபி கிட்ட ஹெல்ப் பெற்றிருப்பாங்க நம்ம நாமி. நம்ம லூஃபியும் அவனோட ஹேட் எடுத்து நம்ம நாமிக்கு போட்டு விட்டு அர்லாங் பையனை போட்டு துவச்சிருந்திருப்பான். சோ இதுக்கப்புறமா தான் நம்ம நாமி அபிஷியலா ஸ்டார்கட் மெம்பரா மாறி இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமா 5வது குரூமெட்டா வந்து ஜாயின் பண்ணது யாருன்னா நம்ம சாப்பர் தான். நம்ம சாப்பர் ஆக்சுவலி ஒரு ரெயின்டியர், டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டதுனால ஹியூமனாய்ட் ரெயின்டியரா மாறி இருந்திருப்பான். நம்ம சாப்பர் ரெயின்டியரா இருந்து இப்படி மாறினதுனால அவனுங்க கூட்டத்திலே அவனை சேர்த்து இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஹிர்லுக்கு தான் நம்ம சாப்பர் அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாப்புல. அவருக்கு ஒரு நோய் இருக்கும், அதை குணப்படுத்த முடியாதுன்னு தெரியும். அதனால சாப்பர் அதை குணப்படுத்துறதுக்காக பல விதமான புக்கை பரட்டி பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்போ ஒரு மஷ்ரூமையும் பார்ப்பான். அந்த மஷ்ரூமை சாப்பிட்டா எந்த நோயும் பறந்து போவோம் அப்படின்ற மாதிரி போட்டு இருந்திருக்கும். அதனால நம்ம சாப்பர் அந்த மஷ்ரூமை கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்துருப்பான். அதை பார்த்து அவர் சாக்கா இருந்திருப்பாரு. இருந்தாலும் நம்ம சாப்பர் கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை பார்த்து அவர் சமைச்சு சாப்பிட்டு இருந்திருப்பாப்ல. அதுக்கப்புறமா குரேகா வந்து இந்த மஷ்ரூமை பார்க்கும்போது சாக்கா இருந்திருப்பாங்க. சாப்பர் கிட்ட இது பாய்சன்டா, இதை சாப்பிட்டா செத்துருவான், சோ நம்ம போய் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா அவங்களால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. கடைசியில ஹிர்லுக்கு இறந்துருவாப்புல. நம்ம சாப்பரை பார்த்த எல்லாரும் இவன் பெரிய மான்ஸ்டர், இவங்க கிட்ட யாரும் சேராதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருப்பாங்க. இதை பார்த்து நம்ம சாப்பருக்கும் மனசு கஷ்டமா போயிருந்திருக்கும். இதுக்கப்புறமா தான் நம்ம லூஃபியோட குரூ அங்க வந்திருக்கும். லூஃபி நம்ம சாப்பர் கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒன்று தோணும்,
இருக்கணும். ஆமா நம்ம சாப்பர் மான்ஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருப்பாங்க. இவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட நம்ம சாப்பரும் இவனுங்களும் நம்மள மான்ஸ்டரா தான் பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருப்பான். அவன் அப்படி ஃபீல் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவன் ஆசமா இருக்கான், அவனை நம்ம குரூக்குள்ள சேர்த்திக்கலாம் அப்படி மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்க வார்போல்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளம் இருப்பான், அவனை அடிச்சு தறிக்கி விட்டு நம்ம சாப்பரை குரூக்குள்ள சேர்த்திருப்பாங்க. நம்ம சாப்பர் இப்படிதான் 5வது குரூ மட்டும் நம்ம ஸ்டார்கேட் ஸ்கூல்ல வந்திருப்பான். நம்ம ஸ்டார்கேட் ஸ்கூலோட அடுத்த குரூ மட்டும் நம்ம நிக்கோ ரோபின் தான் வந்திருப்பா. நம்ம ரோபின் சின்ன வயசுல ஒரு ஐலாண்ட்ல வாழ்ந்துருப்பா. ஆனா அந்த ஐலாண்ட்ல வாய்டு செஞ்சுவரி பத்தி ரிசர்ச் பண்றாங்க அப்படின்றதுனால பஸ்டர் காலம் மூலியமா அந்த ஐலாண்டே அழிச்சிருந்திருப்பாங்க. அந்த ஐலாண்ட்ல கடைசியா நம்ம நிக்கோ ரோபின் தான் தப்பிச்சிருந்திருப்பா. சோ நிக்கோ ரோபினுக்கும் வாய்டு செஞ்சுவரி பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ரோபினுக்கு பவுண்டியை ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பானுங்க. ஆனா நிக்கோ ரோபின் அவங்க அம்மா நீ ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், சோ எப்படியோ ஒன்னு சர்வே பண்ணு அப்படின்னு சொன்னதுனால ரோபினும் கஷ்டப்பட்டு சர்வே பண்ணி இருந்திருப்பா. அவ அப்படி பல பைரட் க்ரூ கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியில crocodile கிட்ட வந்து சேர்ந்திருப்பா. crocodileம் அவளால பான கிளிஃப் படிக்க முடியுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவளை சேர்த்திக்குவான். அங்க வந்து நம்ம லூஃபி crocodile கூட சண்டை போட்டு இருந்திருப்பான். ஆனா அவனால ஒன்னும் பண்ணிருக்க முடியாது, ஏன்னா crocodile அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பான். அப்போ நம்ம crocodile லூஃபிய ஆல்மோஸ்ட் சாகடிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருந்திருப்பான். அப்போ நம்ம நிக்கோ ரோபின் தான் நம்ம லூஃபியோட உயிரை சேவ் பண்ணிட்டு போயிருந்திருப்பா. இதுக்கப்புறமா நம்ம லூஃபி திரும்ப வந்து crocodile கூட சண்டை போட்டு அவன் மண்டையை உடச்சிருந்திருப்பான். அப்புறமா அவங்க கலபேஸ்ட விட்டு போகும்போது நம்ம ரோபினா அவங்க கப்பல இருந்திருப்பா. ஃபர்ஸ்ட் அவ அந்த சிப்ல ஏறினது எல்லாத்துக்கும் சந்தேகமா தான் இருந்திருக்கும். அவனா போக போக எல்லாரும் செட் ஆயிருவாங்க. இப்படிதான் நம்ம ரோபின் ஸ்டார்கேட் பைரட்ஸோட 6வது மெம்பரா வந்து சேர்ந்திருப்பா. நம்ம பிராங்கி தான் ஸ்டார்கேட்ஸோட அடுத்த குரூ மட்டும் மாறி இருந்திருப்பான். ஸ்டார்கேட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்க சிப் டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அந்த சிப்பை சரி பண்றதுக்காக ஒரு சிப் ரைடர் கிட்ட போகணும்னு சொல்லி வாட்டர் செவனுக்கு வருவாங்க. அந்த இடத்துல நம்ம பிராங்கி ஒரு டான் மாதிரி இருந்திருப்பான். அவனுக்கு கீழே பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஸ்டார்கேட்ஸோட ட்ரெஸரை பிராங்கி டீம்ல இருக்கிறவங்க தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போ இவங்க அவங்கள அடிக்க அதுக்கு பிராங்கி நம்ம உசோப்பு போட்டு அடிச்சிருந்திருப்பான். அப்ப நம்ம லூஃபி, ஜோரோ, சாஞ்சி, சாப்பர் இவங்க எல்லாத்தையும் போய் பிராங்கி டீம்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் நம்ம ஆளுங்க எல்லாம் பிராங்கியே பார்த்து இருந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்து ஐஸ்பேக்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அவனுக்கு கீழே வேலை செஞ்சவன் எவனும் சிப் ரைடர்ஸா இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் CP9 சேர்ந்த ஆளுங்களா இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஐஸ்பேக் கிட்ட ஒரு வெப்பனுக்கான மேப் இருக்கு, அந்த மேப்பை ஆட்டைய போறதுக்கு தான் சிப் ரைடர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஐஸ்பேக்கும் பிராங்கியும் 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ன்றது தெரிய வரும். CP9 சேர்ந்த ஆளுங்க நம்ம நிக்கோ ரோபினையும் கூட்டிட்டு போயிருப்பானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து நிக்கோ ரோபினை எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டார்கேட் பைரட்ஸ் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த சண்டைக்கு நடுவில் நம்ம கோயிங் மேரி ஷிப் ஃபுல்லா உடஞ்சி போயிடும். அதுக்காக நம்ம பிராங்கியும் ஐஸ்பேக்கும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புது கப்பலையே ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க. நம்ம பிராங்கிக்கும் அவன் பில்ட் பண்ண இந்த ஷிப்ல வேர்ல்டு ஃபுல்லா டிராவல் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கும். ஆனா அவன் போக மாட்டான், எல்லாரும் போன்னு சொல்லியும் போகாம இருந்திருப்பான். நம்ம ரோபின் கடைசியில ஒரு இருக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பிராங்கி க்ரூல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்படிதான் நம்ம பிராங்கி 7th க்ரூ மட்டும் வந்து ஜாயின் ஆகுறப்பல நம்ம பிராங்கிக்கு அடுத்தது க்ரூ மட்டும் வந்து ஜாயின் ஆகுறது யாருன்னா நம்ம ப்ரூக்கு தான். ப்ரூக்கை பார்க்கும்போது என்னடா ஆள் இல்லாத ஊர்ல டீயாத்திர அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும், ஏன்னா ஷிப்ல அவன் மட்டும் தான் இருந்திருப்பான். நம்ம ஆளுங்க ப்ரூக்கை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பயந்துருப்பாங்க. ஆனா நம்ம லூஃபி பார்த்த உடனே என் க்ரூல சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா நம்ம ப்ரூக்கால அந்த த்ரில்லர் பார்க்க விட்டு வெளியே வர முடியாது, ஏன்னா அவனுக்கு ஷேடோ கிடையாது. வெளியே வந்தான்னா ஒட்டு மொத்தமா கரைஞ்சு அழிஞ்சு போயிருவான். ஆக்சுவலா ப்ரூக் வந்து வேற ஒரு பைரட் க்ரூல தான் வந்து இருந்திருப்பான். ஆனா அவங்க க்ரூமேட் எல்லாரும் இறந்திருப்பாங்க. 50 வருஷமா நம்ம ப்ரூக்கு தனியா தான் வளர்ந்துட்டு இருந்திருப்பான். அதுவும் லேப்பும் நான் பார்க்கணுன்றதுக்காகவே உயிரோடு இருக்கணும்னு சொல்லி தனத்தானே மோட்டிவேஷன் பண்ணிக்குவான். எப்படியோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எக்கோ மரியா கூட சண்டை போட்டு நம்ம ப்ரூக்கு மட்டும் இல்லாம அந்த ஐலாண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேடோவை திருப்பி வாங்கி தந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ரூக்கு கிட்ட நாங்க லேப் ஒன்று பார்த்தோம், அது உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ப்ரூக்கும் ஸ்டார்கேட்ஸ்ல ஜாயின் ஆயிருந்திருப்பான். இப்படிதான் நம்ம ப்ரூக்கு ஸ்டார்கேட்ஸ்ல 8th மெம்பரா ஜாயின் ஆயிருந்திருப்பாப்ல. இதுக்கு அடுத்தது நம்ம ஜிம்பே தான் 9th மெம்பரா வந்து ஜாயின் ஆயிருந்திருப்பாப்ல. இன்பெல் டவுன்ல ஏச புடிச்சு வச்சிருந்த இடத்துல தான் நம்ம ஜிம்பேவையும் புடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஏசு ஜிம்பே கிட்ட சின்ன வயசுல ஏசும் லூஃபியும் என்னென்ன பண்ணாங்க, அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்ற மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லி இருந்திருப்பாப்ல. அடுத்தது நம்ம லூஃபி ஏச ரெஸ்கியூ பண்றதுக்காக இம்பல் டவுனுக்கே வந்திருந்திருப்பான். அங்க நம்ம ஜிம்பேவையும் பார்த்திருந்திருப்பான். நம்ம லூஃபி ஏச ரெஸ்கியூ பண்ண வந்திருந்திருப்பான். ஆனா ஏஸ் அங்க இருந்திருக்க மாட்டான், அவனை கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட லூஃபி அங்க இருந்து மறுபடியும் தப்பிச்சு மெரைன் ஃபோர்ட்டுக்கு வருவான். அப்படி தப்பிச்சு வரும்போது நம்ம லூஃபிக்கோட பல பேர் சேர்ந்து வந்திருந்திருப்பாங்க. நம்ம ஜிம்பேவும் லூஃபிக்கோடய வந்திருந்திருப்பான். அப்படி தப்பிச்ச கையோட மெரைன் ஃபோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா ஏஸ் அவங்களால காப்பாத்திருக்க முடியாது. நம்ம அக்கைனும் ஏச போட்டு தள்ளி இருந்திருப்பான். அதே சமயத்துல லூஃபியும் போட்டு தள்ள வருவான். அந்த இடத்துல நம்ம ஜிம்பே தான் லூஃபியை காப்பாத்தி இருந்திருப்பாப்ல. அதுக்கப்புறமா நம்ம லூஃபி ரெயிலி கிட்ட ட்ரைனிங் போயிருந்திருப்பான். அப்போ நம்ம ஜிம்பே பிக் மாம் பைரட்ஸ்ல ஜாயின் ஆயிருந்திருப்பான், ஏன்னா நம்ம ஒயிட் பியர்ட் இறந்திருப்பாப்ல. இதுக்கு அடுத்தது ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல நம்ம ஜிம்பேவோட பிளாஷ்பேக்கை பத்தி தெரிஞ்சிருக்குவோம். இதுக்கப்புறமா ஹோல் கேக் ஐலாண்ட்ல நம்ம ஜிம்பே பிக் மாம் கிட்ட பயப்படாம சொல்லி இருந்திருப்பான், நான் ஃபியூச்சர் பைரட் கிங் லூஃபி கூட தான் போய் ஜாயின் ஆக போறேன்னு. இந்த இடத்துல தான் நம்ம ஜிம்பேவும் அபிஷியல் ஸ்டார்கேட் மெம்பரா மாறி இருந்திருப்பாப்ல. கடைசியா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த வீடியோல நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாச்சும் பேசாம விட்டு இருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை சி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.